நர்வ் டிரான்ஸ்மிஷன். இந்த நர்வ் டு நர்வ் எப்படி சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுல நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இது செல்லுலார் கம்யூனிகேஷன் யூனிட்ல இருந்து எடுக்கப்பட்ட சாப்டர். இது நம்ம மெயினா அதுல பார்க்க போறது மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ நியூரோனோட செல்ஸ் பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம்ல பார்க்க முடியும். இது கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்ணி ரேபிட்லி டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து நம்மளுடைய டார்கெட் செல், அதாவது நம்ம மசிலா இருக்கலாம் ஆர் எனி அதர் சென்சரி ஆர்கன்ஸா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஷன், ஹியரிங், டச், டேஸ்ட், ஸ்மெல், அதுக்கப்புறம் மசில் கான்ட்ராக்ஷன், இதுக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபர் சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் இந்த நியூரான்ஸ். இப்போ நியூரானோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதுதான் நியூரானோடைய செல் பாடி. இந்த செல் பாடியில நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல்லுலார் ஆர்கனல்ஸ், செல் பாடியோட எட்ஜஸ்ல டென்ட்ரைட்ஸ் பார்க்க முடியும். இந்த டென்ட்ரைட்ஸை வச்சு நியூரான்ஸை டைப்ஸா பிரிக்கலாம். அதை லேட்டர் நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த நியூரான் வந்து மல்டி டென்ட்ரைட்ஸ் கொண்ட நியூரான். இதனுடைய பாடி ஆக்சோனல் பாடி. ஸோ இந்த ஆக்சோன் அப்படின்றோம். அந்த ஆக்சோனுக்கு மேல நம்மள பேட்சா இருக்கிறது என்ன அப்படின்னா ஷுவான் செல், அதை மயலின் ஷீத் அப்படின்னு சொல்றோம். இந்த மயலின் ஷீத் இருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல எப்படி இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குது, மயலின் ஷீத் இல்லாத சில நியூரான்ஸ்லும் எப்படி டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்றத நம்ம டீடைல்டாவும் பார்ப்போம். இந்த மயலின் ஷீத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நோட்ஸ் ஆஃப் ரன்வீல். அப்புறம் இந்த ஆக்சோனல் டெர்மினல் இருக்கக்கூடிய இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், இதை ஆக்சோனல் டெர்மினல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சினாப்ஸோட டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் நியூரான்ல இருந்து அடுத்த நியூரானுக்கு சிக்னல் சென்ட் பண்ற டைப்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்னலை சென்ட் பண்ணக்கூடிய நியூரானை ப்ரீ சினாப்டிக் நியூரான் அப்படின்றோம். அடுத்ததா இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரான்ல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய நியூரானை போஸ்ட் சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ரீ சினாப்டிக், போஸ்ட் சினாப்டிக் நியூரான் உடைய கனெக்ஷனை வச்சுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் சினாப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆக்சோ டென்ட்ரிடிக் சினாப். அப்படின்னா ப்ரீ சினாப்டிக் நியூரான் உடைய ஆக்சோனல் டெர்மினலும் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் உடைய இந்த டென்ட்ரைட்ஸ், இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருந்தா இதை ஆக்சோ டென்ட்ரிடிக் சினாப்ஸ் அப்படின்றோம் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் ஆக்சோசோமேட்டிக் சினாப். அப்படின்னா இந்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான் ஃபர்ஸ்ட் சிக்னல் சென்ட் பண்ணக்கூடிய நியூரான் உடைய ஆக்சோனல் டெர்மினலும் அடுத்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான் உடைய இந்த பாடியில கனெக்ட் ஆயிருந்தா, டென்ட்ரைட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடியில கனெக்ட் ஆயிருந்தா அது ஆக்சோசோமேட்டிக் சினாப்ஸ். இது இரண்டாவது டைப். மூணாவதா ப்ரீ சினாப்டிக் நியூரான். இது அதாவது முதல்ல சிக்னல் செலுத்தக்கூடிய நியூரான் ப்ரீ சினாப்டிக் நியூரான் அடுத்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான் உடைய இந்த ஆக்சோனல் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருந்தா அதை ஆக்சோனிக் சினாப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மூணாவது டைப். ஸோ இப்படி மூணு டைப்ஸா இந்த டைப்ஸ் ஆஃப் சினாப்ஸை பிரிக்கலாம். இப்போ இந்த நியூரான் டு நியூரான் இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி கனெக்டடா இல்லை. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கனெக்டட். இந்த மாதிரி நடுவுல ஒரு கேப் இருக்கும். ஸோ இது எய்தர் இப்போ மேல இருக்கக்கூடிய சினாப்டிக் நாக் ஒரு நியூரானுடைய சினாப்டிக் நாக், அடுத்ததா இருக்கக்கூடியது மேபி டென்ட்ரைடோடைய மெம்பரன். அடுத்த நியூரானா இருந்தா டென்ட்ரைட் மெம்பரன் ஆர் ஆக்சோனல் மெம்பரன் எதுவா வேணா இருக்கலாம். மசிலா இருந்தா மசில் மெம்பரனா இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு நியூரானுக்கும் நியூரானுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் சினாப்டிக் கிளெஃப்ட், இந்த கேப்பை சினாப்டிக் கிளெஃப்ட் அப்படின்றோம். இந்த ரீஜன்ல தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகப்படுது. இந்த சினாப்டிக் வெசிக்கல்ல இருக்கக்கூடியதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதுதான் டார்கெட் செல் உடைய மெமரியில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் ரிசெப்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு நியூரான் இல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மயலின் ஷீத்தோட இருக்கக்கூடிய நியூரானா இருக்கு, இன்னொரு நியூரான் பார்த்தோம்னா மயலின் ஷீத் இல்லாத நியூரானா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு நியூரான்ல எந்த நியூரான் நர்வ் சிக்னல் ஃபாஸ்டா பாஸ் பண்ணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் பத்தி தான் நாம மெயினா பார்க்க போறோம். இது நர்வ் சிக்னல் கிரியேஷன் எங்க நடக்கும், நம்மளுடைய பிரெயின்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மோட்டார் கார்டெக்ஸ்ல நடக்கும். ஸோ இந்த கார்டெக்ஸ்ல இருந்து இந்த பிரெயின் எங்க சிக்னல் சென்ட் பண்ணும்னா மோட்டார் நியூரான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சிக்னலை சென்ட் பண்ணும். இந்த நியூரான், மோட்டார் நியூரான் இந்த நர்வ் இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. எங்கன்னா இப்போ மசில்ல நர்வ் இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. அதுதான் இப்போ ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் மூலியமா நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இத சால்டேட்டரி கண்டக்ஷன் அப்படின்ற டேர்ம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ எப்போதுமே நியூரான் உடைய அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ரொபகேஷன்
ஒன் வேவா தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு நியூரான் உடைய எண்ட்ல இருந்து அடுத்த நியூரானுக்கு ஒன் வேல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ரிவர்ஸ் ஆகாது. அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஒன் வே அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இப்போ ரெஸ்டிங் மெம்பரன் பொட்டன்ஷியல் அப்போ நம்மளுடைய சார்ஜ் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் சிக்னல் அவுட் சைடும் நெகட்டிவ் சிக்னல் ஆக்சோனல்ல இருக்கக்கூடிய இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் சைட்லயும் இருக்கும். இப்போ இது எப்படி இந்த பேலன்ஸ் நடக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் இந்த பம்ப். இந்த பம்ப் பத்தின டீடைல் வீடியோ இந்த சேனலோடைய மெம்பரன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களால பார்க்க முடியும். இதுதான் சார்ஜ் அண்ட் கெமிக்கல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு சார்ஜ் அண்ட் கெமிக்கல் கிரேடியன்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பனிங் ஆஃப் சோடியம் சேனல் நடக்குது. இப்போ இந்த சோடியம் சேனல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வெளியில சோடியம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் உள்ள கம்மியாகவும் இருக்கும். ஸோ அப்போ வெளியில இருக்கக்கூடிய சோடியம் ஃபாஸ்டா உள்ள வந்து போகும். நம்ம அதை என்ன சொல்றோம், டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி கிரியேட் ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த எய்தர் பக்கத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜுக்கும் அப்புறம் இந்த ஆல்ரெடி இருக்கு இந்த சேனல்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் முன்னாடி செலுத்தப்பட்ட இந்த சேனல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஷிஃப்ட் ஆகுது. இப்படி ஷிஃப்ட் ஒன்னு மாத்தி ஒன்னு இப்படி ஒன்னு மாத்தி ஒன்னு இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி நடந்து மூவ் ஆகுறது தான் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இதே மயலினேட்டட் ஷீட் கொண்ட இந்த நியூரானா இருக்கிறதுனால இந்த மயலினேட்டட் ஷீட்டுக்குள்ள வந்து இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த சேனல்ஸ் இல்லாததுனால இது ஈஸியா ஜம்ப் ஆகி நோட் ஆஃப் ரன்வீரை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இப்படி நோட் டு நோட் ஆக்டிவேட் பண்றதுனால கண்டக்ஷன் குயிக்கா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நர்வ் சிக்னல் கண்டக்ஷன் இங்க இருக்கக்கூடிய இந்த மயலின் இருக்கக்கூடிய இந்த நியூரான்ல தான் ஃபாஸ்டா இருக்கும். இந்த மயலின் இல்லாத நியூரான்ல இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்லோவா இருக்கும். எக்ஸ்ட்ரா செல்லுலர்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான் இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்குள்ள என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இந்த பொட்டாசியம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ இந்த பொட்டாசியம் கான்சென்ட்ரேஷனும் வெளியில வந்து ரிலீஸ் ஆக பார்க்கும். இதுதான் ரீபோலரைசேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் இந்த ஷிஃப்டிங் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்த பொட்டாசியம் கேட் அண்ட் சோடியம் கேட் க்ளோஸ் ஆகப்படுது. இதை ரீஃப்ராக்டரி பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரிட்டர்ன் டு இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் நடக்குது. ஸோ இது பாஸ் ஆகி கொண்டிருக்கிற இந்த நர்வ் சிக்னல் ஒரு நியூரான் உடைய அந்த ஹெட்ல இருந்து அந்த ஆக்சோனல் டெர்மினல்ல இருந்து அந்த சினாப்ஸ் மூலமா எப்படி நடக்குது அப்படின்றத அடுத்ததா பார்ப்போம். கெமிக்கல் சிக்னல்னால என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இங்க சினாப்டிக் கிளெஃப்ட் இந்த சினாப்டிக் கிளெஃப்ட்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்சோனல் டெர்மினல் ரீச் ஆகுது. அடுத்ததா இங்க வந்து ஒரு வோல்டேஜ் டிபெண்டன்ட் கால்சியம் கேட் ஓப்பன் ஆகப்படுது. ஸோ இந்த கால்சியம் கேட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா வெளியில இருக்கக்கூடிய கால்சியம் உள்ள வந்து இந்த ஆக்சோனல் டெர்மினல்ல ரீச் அவுட் ஆகுது. இப்போ இந்த கால்சியம் எல்லாம் எது கூட பைண்ட் ஆகும் அப்படின்னா இந்த சினாப்டிக் வெசிக்கல்ல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கூட பைண்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த கால்சியம் இந்த சினாப்டிக் வெசிக்கல் கூட பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரன்ல எக்ஸோசைட்டோசிஸ் முறையில இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வெளியில ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த மசிலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எதுன்னு பார்த்தோம்னா அசிடைல் கோலைன். ஸோ இந்த அசிடைல் கோலைன் ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ ஒன்ஸ் அசிடைல் கோலைன் இந்த போஸ்ட் சினாப்டிக் ரிசெப்டர்ஸை சென்றடைஞ்சதுக்கு அப்புறமா எங்க அப்படின்னா சார்கோ லெம்மால மசிலுடைய இந்த சார்கோ லெம்மால இந்த ரிசெப்டர்ஸ்ல போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த அயான் சேனல்ஸ் ஓப்பன் ஆக செய்யுது. இங்க இருக்கக்கூடிய அயான் சேனல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் அயான் சேனல்ஸ். அப்போ நம்மளுக்கு சோடியம் அயான் இன்ஃப்ளெக்ஸ் நடக்குது மசில்குள்ள. ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகி இது வந்து மயோஃபைப்ரிலோட போய் சென்றடையுது. இந்த மயோஃபைப்ரில்ல போய் சென்றடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது. சினாப்டிக் கிளெஃப்ட்ல பார்க்கக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் பியூ இந்த ரிசெப்டர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியதா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து ப்ரீ சினாப்டிக் மெம்பரனோல ரீகேப்சர் பண்ணப்படுது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லா ஷேப்ஸ்லயும் கெமிக்கல் ஃபார்ம்ஸ்லயும் வரும். இப்போ கெமிக்கல்ஸ் லைக் அசிடைல் கோலைன் இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டோபமைன் இது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். பெப்டைட்ஸ் லைக் நியூரோ பெப்டைடாகவும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். மெயினா பிரெயின்ல ஸ்பைனல் கார்ட்ல இந்த நியூரோ பெப்டைட் Y பார்க்க முடியும். நம்ம ஹியூமன் பிரெயின்ல பார்க்கக்கூடிய அபண்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எது அப்படின்னா குளூட்டாமேட். இது 90% ஆஃப் த சினாப்ஸ்ல இந்த குளூட்டாமேட் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ரீபோலரைசேஷன் உடைய மெம்பரல் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா ரெஸ்டிங் அப்போ -70 ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்ஸ் இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம்
சேனலோடைய ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடியது டீபோலாரைசேஷன். டீபோலாரைசேஷன் அப்போ நம்மளுடைய இந்த வோல்டேஜ் +30 வரைக்கும் ரீச் ஆகுது. ஒன்ஸ் டீபோலாரைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீபோலாரைசேஷன் நடக்குது. அப்போ இந்த சேனல்ஸ்ல இருந்து பொட்டாசியம் வெளியில வருது. அப்போ சேனல் க்ளோஸ் ஆகப்படுது. அப்போ ரீபோலாரைசேஷன் ஹைப்பர் போலாரைசேஷனா ஆகுது. அப்புறம் மறுபடியும் ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வருது. இப்படிதான் நர்வ் டிரான்ஸ்மிஷன் நம்மளுடைய நியூரான்ஸ் பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து நியூரான்ஸ் டு நியூரான்ஸ் அப்புறம் மசிலுக்கு வந்து சென்றடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் டு யுவர் பயாலஜி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.